இன்றைய காணொளியில் எழுத்தாளர் சு. விஜயபாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ அண்மையில் அமெரிக்காவை போயிருக்காரு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அங்கே பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. அங்கே நிருபர்கள் மற்றவங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. அதில் இந்தியாவினுடைய பெரிய அளவுக்கான நிலப்பரப்பை சைனா அதை அபகரித்து வைத்திருக்கிறது, ஆக்கிரமிப்பில் வைத்திருக்கிறது, இந்த இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப அவசியம், அதை அவசியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய நாட்டினுடைய தேர்தல் கமிஷனை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் அங்கே பேசுகிறத வச்சு அவர் நாட்டுக்கு எதிராக ஏதோ பேசிவிட்டார் போன்ற ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் இந்திய நாட்டில் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? நாட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசிட்டாரு அப்படின்னு யாரு சொல்றா? பிஜேபி காரங்க சொல்றாங்க. நாட்டுக்கு எதிராக பேசுறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த நாட்டை அந்நியர்களிடம் காட்டி கொடுத்தது யாருன்னா இன்றைய பிஜேபியினர் தான். அவங்களுடைய மூதாதையரான RSS காரங்க, ஜனசங்கக்காரங்க தான் நாட்டை ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுத்தது. ஆனா நாட்டை நாங்க காட்டி கொடுப்போம். நாட்டை கூறு போடுற விஷயங்கள், அனில் அம்பானிக்கு அந்த ரஃபேல் விமானத்தை எழுதி கொடுத்தது, அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தது, இப்போ நாட்டுக்குள்ள செபி ஷேர் மார்க்கெட்டோட கண்ட்ரோலர் செபி, அந்த துறையில பெரிய ஊழல் ஒரு முறைகேடு இருக்குது. அதை பிஜேபி தான் முன்னின்று செஞ்சிருக்கு. அதை விசாரிக்கிறதுக்கு பிஜேபி அரசு வரல. அதுக்கப்புறம் நாட்டில் மத கலவரங்களை உருவாக்குறாங்க, மத அடிப்படையில சட்டங்களை உருவாக்குறாங்க. இதை உச்சநீதிமன்றம் கண்டிக்குது. புல்டோசர் ராஜ்யம், ராமராஜ்யம்ங்கிற மாதிரி புல்டோசர் ராஜ்யம் இருக்குது. இது பிஜேபி தான் புல்டோசர் ராஜ்யத்தை இந்தியாவில் அரங்கேற்றி வருகிறது. அதை உச்சநீதிமன்றம் கண்டிக்குது. அப்ப நீங்க நாட்டுக்கு உள்ள பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, இந்த நாட்டை துண்டாடுவதற்கு, நாட்டை சீரழிப்பதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருந்தாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் இதை எதிர்த்து யாராவது பேசினா அவங்களே பிரிவினைவாதி, அவங்களை தீவிரவாதி, அவங்களே அர்பன் நக்சல், அவங்களே தேச விரோதி அப்படின்னு சொல்றது. இது பிஜேபியோட வழக்கமான ஸ்டாண்டு. இப்ப அந்த ஸ்டாண்டு தான் ராகுல் காந்திக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தி ஏற்கனவே பல முறை இப்படி பேசும்போது ராகுல் காந்தி பிரிவினவாதி, தேசிய விரோதி, தேச விரோதி இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த முறை அவர் போறாரு வெளிநாட்டுக்கு, அமெரிக்காவுக்கு. அப்போ ஒரு இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கும்போது அடுத்து பிரதமராக கூடிய வாய்ப்புகள் உடையவர். இந்த முறையே கூடுதலா 30 சீட்டு இந்தியா கூட்டணி பெற்றிருக்குமே, ஆனால் ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருப்பார். அப்போ ஒரு மிகப்பெரிய நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர், பிரதமராக கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர் ஒரு இன்னொரு நாட்டுக்கு போறாருன்னா அங்க அவருடைய ஒவ்வொரு பேச்சும் கவனிக்கப்படும். அப்படிதான் இவர் போய் 4 நாள் பல இடங்கள்ல பேசினாரு. பேசின விஷயங்கள் எதுவுமே இந்தியாவுக்கு தேவையானவை, தேவையற்றவை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாமே இந்தியாவுக்கு தேவையானவை. ரிசர்வேஷனை 50% மேல் அதிகப்படுத்துவது, இது இந்தியாவிற்கு தேவையானதா இல்லையா? இந்தியாவிற்குள் அப்படிப்பட்ட குரல்கள் இருக்கின்றனவா இல்லையா? ரிசர்வேஷனை கொடுத்தால், 50% மேல ரிசர்வேஷன் கொடுத்தால் இந்தியா துண்டாகுமா? துண்டாகாது. அவங்க அப்பா ராகுல் காந்தியோடைய அப்பா ராஜீவ் காந்தி ரிசர்வேஷனை எதிர்த்து பேசியிருக்கிறார். ஓபிசி மண்டல் கமிஷன் ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கும் போது ஒரு நாள் முழுவதும் தண்ணி குடிக்காம பேசினாரு பாராளுமன்றத்துல, பார்லிமெண்ட்ல ராஜீவ் காந்தி. அவருடைய மகன் இன்னைக்கு ராகுல் காந்தி மாறி இருக்கிறாப்ல. அது வரவேற்க தகுந்த மாற்றம். ஏன்னா இந்த மாற்றம் கிரவுண்ட்ல வருது. இன்னும் 70 ஆண்டு ஆகியும் ஓபிசி மக்களுக்கு, SC/ST மக்கள் அரசின் உயர் பதவிகள்ல போகல அப்படிங்கிறது ரியாலிட்டி. இப்ப இந்த ரியாலிட்டியை ராகுல் காந்தி பிரதிபலிக்கிறார். நீங்க அது ஒரு ஓட் பேங்காக கூட பண்றாங்க. அவங்களுடைய ஓட் பேங்க் ட்ரெடிஷனலான காங்கிரஸ் ஓட் பேங்க் அப்பர் காஸ்ட் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்கை பிஜேபி புடிச்சுக்கிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம SC/ST OBC ரிசர்வேஷன் பேசுறாங்கன்னு கூட நம்ம அதற்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட பேசுற விஷயம் கரெக்ட் இல்லையா? என்ன நோக்கத்துக்காக அவங்க பேசினாலும் பேசுற விஷயம் கரெக்ட். ஏன்னா இந்த கோரிக்கை இந்தியாவோட தொடர்ந்து இருந்து வருகிறது. அப்போ ரிசர்வேஷனை அதிகப்படுத்துவது என்பதோ, குறிப்பா கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இவங்க கொள்ளு தாத்தா நேரு ஓபிசி
உடைய ரிசர்வேஷனை செயல்படுத்துவதற்காக ஒரு கமிஷன் அறிவித்தார் காக்கா கலைக்கர் தலைமையில் 1953. அந்த கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்துல இடம் இருக்குது 340. இது அம்பேத்கர் உருவாக்குறாரு. அப்ப அரசமைப்பு சட்டம் 49 வருது. அம்பேத்கர் சொல்றாரு யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், SC STக்கு தனி கணக்கு இருக்கு, ஆணையங்கள் இருக்கு, எப்படி கணக்கெடுக்கணும் அந்த லிஸ்ட் இருக்குது, மக்கள் தொகை கணக்கெடுப்புல லிஸ்ட் வந்துருது. ஆனால் யாரெல்லாம் OBC SC ST இல்லாத BC யாரு, அதர் பேக்வர்ட் கிளாஸ் யாருங்கிற கணக்கெடுப்பு இந்தியாவில் இல்ல, சுதந்திர இந்தியாவில். ஆனால் அதை எப்படி கணக்கெடுக்கணும், அதற்கான ஆணையங்களை உருவாக்கணும் என்ற சட்ட பிரிவுகளை அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கிறார். அதுதான் ஆர்டிகல் 340. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இப்படிப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் உருவாக்கப்படல. அம்பேத்கர் அதை கண்டிக்கிறார். கண்டிச்சுதான் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுகிறார். 19 மாதம் அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு வந்து 19 மாதம் ஆன வரைக்கும் 19 மாசம் ஆயிடுச்சு, இந்த ஆணையம் அமைக்கப்படல. நேருவை கண்டிக்கிறார், காங்கிரஸ் அரசை கண்டிக்கிறார். கண்டித்துட்டு தன் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறுகிறார். அவர் இறந்ததுக்கு அதற்கு அப்புறம் அவர் வெளியேறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சில மாதங்கள் கழித்து 1953 நேரு அரசு காக்கா கலைக்கர் தலைமையிலான ஒரு குழு அமைக்குது, பிற்படுத்தப்பட்டவர்கள் யார் அப்படின்னு. அப்ப அந்த குழு ஆராய்ந்து 2500 ஜாதி கிட்ட இவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர் அப்படின்னு கணக்கெடுத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், எப்படி எப்படிலாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும், எந்தெந்த துறையில எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு பல பரிந்துரைகளை பண்றாங்க. அதோட அதுல முக்கியமான பரிந்துரை 1961 ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது பரிந்துரை. காக்கா கலைக்கருடைய கமிட்டி கொடுத்த பரிந்துரை 1961 இருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு. 1931 வரைக்கும் வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆண்டவரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் இந்தியர்கள் இந்தியாவை ஆள நினைத்தவுடன் அதற்கான அதிகாரம் வந்தவுடன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. ஏன்னா அது இந்தியாவை பிரிக்கும் என்று. அதில் காங்கிரஸ்காரர்கள் முன்னணியில் இருந்தாங்க, அதை சொல்றதுல நமக்கு தயக்கம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்த காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் வழிவந்த குறிப்பாக நேருவுடைய பேரன், கொள்ளு பேரன் தான் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் மெயினா இது ஒரு விஷயம், இதெல்லாம் பிஜேபிக்கு எதிரான விஷயம். ஆனால் மெயினாக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக செய்யற விஷயம் என்னன்னா, பிஜேபியுடைய முன்னோர்கள், பிஜேபியுடைய வழிகாட்டிகள், அவர்கள் யாரு, நாக்பூர்ல இருந்து ஆள்றாங்க இல்லையா இந்தியாவை, நாக்பூர்ல இருந்து இந்தியாவை ஆள விரும்புகிற RSS அட்டாக் பண்ற, தொடர்ந்து அட்டாக் பண்ற. அப்ப இப்படி தொடர்ந்து RSS அட்டாக் பண்ணுவதை பிஜேபி விரும்பவில்லை. அடிமடியில கை வச்சா எப்படி? அதனாலதான் ராகுல் காந்தியுடைய உண்மையான பேச்சு, அந்த ராகுல் காந்தி பேசுறதுங்கிறது சமூகத்தில இருந்து வர்ற உணர்வுகள், அந்த உணர்வை அவர் பிரதிபலிக்கிறார். அப்ப அதை கூட அனுமதிக்க கூடாதுங்கிற அந்த அடிப்படையில தான் இவர் ராகுல் காந்தி பேசுவதை இது வந்து தேச விரோதம், நாட்டை பிரிவினை ஆக்குறது, நாட்டை பிரிக்க விரும்புறவங்க செய்யறது அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. ஆனா அவர் தொடர்ந்து ரெலன்ட்லெஸ் சொல்லுவாங்க, இடைவிடாது எங்கெங்கெல்லாம் எப்போதெல்லாம் பேசுகிறாரோ அப்போதெல்லாம் RSS அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மெயினான எதிர்கட்சி இருக்குல்ல, ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நம்ம திமுக RSS அட்டாக் பண்ணது. ஆனா அது நேஷனல் இஷ்யூவா எப்பவும் ஆகாது, அது மாநில கட்சி, தேசிய அளவுல கூட்டணிக்குள்ளதான் போக முடியுமே ஒழிய மாநில கட்சி தேசிய அளவிலான ஒரு அமைச்சரவையில மெயின் இடம் பிடிக்க முடியாது, பிரதமர் ஆகிறது கஷ்டமானது. அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டம் இங்க இல்ல, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இங்க இல்ல. கூட்டணியில வேணா ஆட்சி அமைக்கலாம். ஆனால் காங்கிரஸ் இருக்குல்ல, RSS எதிர்ப்பு பேசுறது இருக்குல்ல, அது மிக முக்கியமானது. ஏன்னா கடந்த 40 ஆண்டுகளாக நீங்க 90 முன்னாடி வேறு, 90க்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து நம்ம சாப்பிட்டு சங்கி அப்படின்னு நம்ம சொன்னா கூட அவங்க RSS வந்து நேரடியாக அரசு அலுவலகங்கள்ல அரசாங்க நிர்வாக நடைமுறைகள்ல தலையிட விடுறது இல்ல. அது நேரு காலத்துல இருந்து பிற்பாடு இந்திரா, ராஜீவ்காந்தி வரைக்கும். ஆனால் எப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அங்க இருந்து இந்தியாவுடைய திசை மாறிடுச்சு. RSS had a greater role அந்த இடத்துல இருந்து. அப்போ அந்த இடத்துல இருந்து RSS கொஸ்டின் பண்ணக்கூடிய ஆட்களே இல்ல. அதிலும் குறிப்பாக 90களுக்கு பின்னாடி பிஜேபி ஜெயிக்குது இல்ல, அதுவும் குறிப்பா இந்த 2014 அதுக்கப்புறம் பிஜேபி, அது பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், மாவட்ட எலெக்ஷன், மாநில எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த எல்லா இடங்கள்லயும் போய் பிஜேபி ஜெயிக்குதுன்னா அதற்கு RSS ரோல் மிக முக்கியமான ரோல்.
30 ஆண்டுகளாக தொடர்ந்து பிஜேபி திரிபுராவுல மாணிக் சர்க்கார் முதலமைச்சரா இருந்தாரு. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல கூட போய் RSS ஒர்க் பண்ணி திரிபுராவுல இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தி பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்போ பிஜேபியோடைய ஆட்சி வருவதற்கு துணையாக கிரவுண்ட்ல ஒர்க் பண்றாங்க RSS. அவங்க அறிவார்ந்த சித்தார்ந்த தத்துவார்த்த அடிப்படை மட்டும் இல்லாம கிரவுண்ட்ல போய் சப்போர்ட் பண்றாங்க. கிரவுண்ட்ல போய் சப்போர்ட் பண்ற இப்படி RSS-ஐ இவர் தத்துவார்த்த ரீதியா ஐடியாலஜிக்கலி அட்டாக் பண்றாரு. ராகுல் காந்தி கண்டினியூஸா அட்டாக் பண்றாரு. இந்த ராகுல் காந்தி அட்டாக் ஆன் RSS கண்டினியூஸ் அண்ட் ரெலன்ட்லெஸ். தொடர்ந்து அடி 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 அடின்னு அடிச்சுட்டே இருக்கிறார். இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு இல்லையா, அது மிக முக்கியமானது இந்தியன் கான்டெக்ட்ல. ஏன்னா இந்தியா திசை மாறி போயிருக்க வேண்டியது. நீங்க இன்னொரு பாகிஸ்தான் ஆயிருக்கும். அந்த ஆரம்ப கட்டத்துல நமக்கு காங்கிரஸ் மீது நமக்கு ஏராளமான விமர்சனங்கள் உள்ளது. ஒரு பெரியாரிஸ்டாக, ஒரு முற்போக்காளராக, ஒரு அம்பேத்கரிஸ்டாக, ஒரு கார்ல் மார்க்ஸ் ஐடியல்ஸ் பேசக்கூடிய ஒரு ஆளாக நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இந்தியா பாகிஸ்தானுடைய மறு வடிவமாய் இல்லை இன்னைக்கு வரைக்கும். அதற்கு தன்னாட்சி அமைப்புகளை ஓரளவுக்கு ஏனும் சுதந்திரமான தன்னாட்சி அமைப்புகளை உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளை உருவாக்குனாங்க இல்லையா, அது முக்கியமானது. காங்கிரஸ்ல பங்கு இருக்கு, நம்ம அதை மறுக்க முடியாது. ஏன்னா அம்பேத்கர் போன்றவர்கள், RK சண்முகம் செட்டியார் போன்றவர்களை வெளியில இருந்து உள்ள எடுக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள, அமைச்சரவைக்குள்ள. அப்போ நீங்க பாகிஸ்தான் வழியில போகாம இந்தியா அப்படிங்கிற ஒரு வழிக்குள்ள வரோம். அப்ப இந்தியாங்கிறது எந்த இந்தியா? மதச்சார்பற்ற இந்தியா, செக்யூலர் இந்தியா. இந்த இந்தியா முக்கியமானது. இதற்கான அரசமைப்பு சட்ட பிரிவுகள் அனைத்தும் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. இதை RSS ஒருபோதும் விரும்பல. அவங்க சைலண்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லது அவங்க மாநாடுக்குள்ள அவங்களுடைய கூட்டம், அவங்களுடைய ஆர்கனைசர் இதழ், அவங்களுடைய அந்த புத்தகங்கள், அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் புக்குக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஐடியாலஜிக்கலா புக்குக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த மேட்டர் எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாற ஆரம்பிச்சு, அது சட்டங்களா மாற ஆரம்பிச்சிருச்சு. CAA இப்படி சட்டங்களா மாற ஆரம்பிச்சிருச்சு. புல்டோசர் வச்சு இடிக்கிறது, எதிர்த்து கேள்வி கேட்டா அவன் முஸ்லீமா இருந்தா புல்டோசர் வச்சு இடி. பசு மாமிசம், மாட்டுக்கறி தின்னா சுட்டு கொள்ளு, இதெல்லாம் சட்டப்பூர்வமாயிருச்சு. RSS எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சட்டப்பூர்வமாயிருச்சு. தமிழ்நாட்டில் நம்ம பெருமையா சொல்லுவோம், செங்கல் பெரியார் 1929 சுயமரியாதை மாநாட்டை செங்கல்பட்டுல பெரியார் கூட்டினார். அங்க பல கோரிக்கைகளை முன்வைத்தார். பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களை காவல்துறையில சேர்க்கணும், இப்படிப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் பெரியார் வைத்தார். ஆசிரியர்களாக, தொடக்கப்பள்ளிக்கு ஆசிரியர்களாக பெண்களை தான் வச்சிருக்கணும், இப்படி எல்லாம் தீர்மானங்கள். அதையெல்லாம் பின்னாடி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்ட வடிவமாக மாற்றியது அப்படின்னு நம்ம இங்க பெருமையா சொல்லுவோம். அந்த அதோடைய எக்ஸாக்ட் ரிப்ளிகா முற்போக்கு நோக்கில் இல்ல, பிற்போக்கு ரிக்ரெசிவ் நோக்கில பிஜேபி நிறைவேற்றிட்டு வருது RSS உடைய கொள்கைகளை. அப்ப அப்படிப்பட்ட அந்த RSS-ஐ பிஜேபிக்கு இதயமாகவும் மூளையாகவும் நுரையீரலாகவும் இருக்கக்கூடிய RSS-ஐ அட்டாக் பண்ணா பிஜேபிக்கு கோபம் வருமா வராதா? அதுவும் தொடர்ந்து அட்டாக் பண்ணா கோபம் வருகிறது. அந்த வெளிப்பாடுதான் ராகுல் காந்தி பேசுவதை இப்படி எல்லாம் டேர்ம் பண்றாங்க. இப்படி எல்லாம் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுவது இந்திய நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இந்த மக்களை அடுத்த தேர்தலுக்கு தயார்படுத்துவது என்ற அளவில் நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா நீங்க அப்படி பார்க்கணும். ஒரு தேர்தல் அரசியல் கட்சி அடுத்த எலெக்ஷன்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்னு அதற்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறது சரிதானே. தேர்தல் அரசியல் கட்சி, தேர்தல்ல ஈடுபடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அப்படித்தான் இருக்க முடியும். ஆனா நம்ம ராகுல் காந்தியுடைய பேச்ச நம்ம அப்படி பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடுகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்த ரிக்ரெட்ஸ் எல்லாம் அட்மிட் பண்றாரு. இந்த பேச்சுல சொல்றாரு, 1970களில் அமெரிக்கால பேசின பேச்சுல இது இருக்குது. 1970களில் வங்கிகளை தேசியமயமாக்கணும், அவங்க பாட்டி இந்திரா காந்தி ஆக்குனாங்க, நாட்டுடைமை ஆக்குனாங்க. ஆனா 20 வருஷம் கழிச்சு யூட்டர்ன் எடுத்து 1990களில் தனியார்மயமாக்கணும், இது புதிய தாராளமய தனியார்மய கொள்கைகளை காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. அப்ப நாங்க காலத்திற்கு ஏற்ப மாறுறோம். அது அவர் சொல்றாரு, மாற்றத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம், மாற்றிதான் ஆகணும், மாறுவதற்கான தேவைகள் இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அந்த கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியுடைய வெளிநாட்டு அந்த பிரிவுகளை கவனிக்கக்கூடிய சாம் பிட்ராடோ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்களே பேசுறாரு. வெல்த் டாக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், பணக்காரர்களுக்கு போடக்கூடிய வரி, அது பல பணக்கார நாடுகள்ல இருக்குது.
அந்த வரியை போடணும்னு தொடர்ந்து பேசுறாரு. அதெல்லாம் இந்தியாவுக்கு வர வேண்டியது. ஏன்னா இந்தியாவை வந்து இன்னைக்கு இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை அதிகரிச்சிருச்சு. ஏழைகள் ரொம்ப ஏழைகளா போறாங்க, பணக்காரர்கள் ரொம்ப பணக்காரர்களா போறாங்க. அவங்களுடைய அந்த வித்தியாசம் இருக்குல்ல, அது வளர்ந்துகிட்டே போகுது. ஏழைகள் பெரும்பான்மை 90% ஏழைகள் வீடு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்க வந்து ஏழை மற்ற பெரிய பணக்காரர்கள் ஒரே ஆள் பல வீடுகள் வச்சிருக்காங்க. இப்படி இன்இக்வாலிட்டி நீங்க பல துறைகளை நம்ம சொல்ல முடியும். மேக்ஸ்ஃபார்ம் பல்வேறு அறிக்கைகளை இது தொடர்ந்து கொடுத்திருக்கு. மற்ற பல அமைப்புகளும் இது தொடர்ந்து புள்ளி விவரங்களை தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. அப்போ இந்த இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது இருக்கு இல்லையா, மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை, இந்த ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்காக பல்வேறு சட்ட திருத்தங்களை பற்றி காங்கிரஸ் பேசுது. இது உலகம் எல்லாம் இன்னைக்கு மாறிக்கிட்டு வருது. அப்ப அந்த மாறிக்கிட்டு வர்ற அந்த விஷயத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பேசுது. அதை நம்ம ஆதரிக்கணும் இல்லையா? அப்ப இது வந்து தேர்தல் அரசியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இது தேர்தலுக்கான விஷயம் இல்ல. நாடு அடுத்து எங்க செல்லணும், அடுத்து எந்த பாதையில செல்லணும் அப்படிங்கிற திசையை நோக்கி போகுது. அதை பரிசீலிக்கிறதுக்கு, அதை பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சி ரெடியா இருக்குது. இட் இஸ் a union of state. இதை தொடர்ந்து பேசுறாரு. நாடு என்பது, இந்தியா என்பது பல மாநிலங்களின் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான். அரசமைப்பு சட்டத்துல இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு இன்னைக்கு யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற அளவுக்கு செயல் வடிவத்துல இருக்குதா அப்படிங்கிறது இன்னொரு பார்வை. ஆனால் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லுக்கு அரசமைப்பு சட்டத்துல முதல் பிரியாம்பிள் இருக்கக்கூடிய, அந்த முதல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த சொற்றொடருக்கு பொருள் கொடுக்கணும், அதற்கு உண்மையான மீனிங் கொடுக்கணும் அப்படிங்கறத ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுறாரு. ஆனா அமித்ஷா என்ன பேசுறாரு? 4 நாளைக்கு முன்னாடி லாங்குவேஜ் கமிட்டி, பார்லிமெண்ட் கமிட்டி ஆஃப் லாங்குவேஜ், அதுக்கு அவர் தான் தலைவர், அங்க போய் பேசுறாரு. இந்தி தான் நம்ம லாங்குவேஜ், இந்தியை ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற கட்சிகளுக்கு, மற்ற மொழிகளுக்கு வந்து அவர் அறிவுரை சொல்றாரு. மற்ற மொழிகள் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். என்ன சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டியிருக்கு? என்ன சொல்றாரு? நாங்க இந்திய திணிப்போம், நீ ஏத்துக்கோ, அதுதான் சகிப்புத்தன்மை. மாமியார் என்னதான் அடி அடிச்சாலும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருவோம், மாமியார் வீட்டுல தொந்தரவா இருக்கும், புருஷன் அடிப்பான், மாமனாரு வரதட்சணை கேட்பாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லம்மா, நீ சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருமா அப்படின்னு அறிவுரை சொல்லி விடுவாங்க. புகுந்த வீட்டுல போய் நீ பிரச்சனை பண்ணக்கூடாதுமா, அவங்க எப்படி இருந்தாலும் இருக்க சொல்லி நீ எப்படியாவது இருந்து நம்ம குடும்பத்து மானத்தை நீ காப்பாத்திருமா அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்தியா மானம், இந்தியாவுடைய ஒருமைப்பாடுங்கிறது இந்தியில இருக்குது. அந்த இந்தியை திணித்து, மற்ற மொழிகள் மீது இந்தியை திணித்து, அதன் மூலம் இந்தியா ஒருமைப்பாட்டை காப்பாற்றணுங்கிறாரு. அதற்காக மற்ற மொழிகள் புகுந்த வீட்டுக்கு போற பெண்கள் மாதிரி சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பேசுறாரு. இதுல எது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது? இந்தியை திணிப்பதா அல்லது மற்ற மாநில மொழிகளுக்கு சம உரிமை கொடுப்பதா? ராகுல் காந்தி மற்ற மாநில மொழிகளுக்கு சம உரிமை கொடுக்கணும், சம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசுறாரு. இந்த பேச்சுல பேசியிருக்கிறாரு. யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்பது வெறும் அரசுகள் இணைந்த கூட்டமைப்பு கிடையாது. யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று சொன்னால் அது பல மொழிகள் இணைந்த கூட்டமைப்பு, பல கலாச்சாரங்கள் இணைந்த கூட்டமைப்பு, பல பண்பாடு இணைந்த கூட்டமைப்பு, இப்படிங்கிற இவ்வளவு விஷயங்கள் பேசுறாரு. இதை யாரும் காங்கிரஸ் கட்சியில இருந்து பேசுறது இல்ல, பிஜேபியில இருந்து பேச மாட்டாங்க. அப்ப இப்படி ஒரு விஷயம் பேசும்போது இது பிஜேபியுடைய ஐடியல்ஸுக்கு எதிராக இருக்குது. அதனால இது வெறும் தேர்தல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, இந்தியாவின் ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம். உண்மையில் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்காக யாரு பேசுறாருன்னா அது ராகுல் காந்தி தான். இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற போது வெறும் மாநிலங்கள் மட்டுமல்ல, அந்த மாநிலங்களினுடைய மக்கள், அந்த மாநிலங்களுடைய மக்கள் பேசக்கூடிய மொழிகள், அந்த மாநிலங்களுடைய மக்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, அவருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், விருப்பங்கள், இவை எல்லாவற்றையும் மதித்து ஒன்றாக வாழ்வதுதான் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி இருந்தால்தான் இந்த இந்திய கூட்டமைப்பு என்பது எல்லோரும் சகோதரர்களாக, பல்வேறு மாநிலங்கள் ஒரு சகோதரர்களாக, பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சகோதரர்களாக, சகோதரிகளாக வாழ முடியும். இந்த நாடும் செழிக்கும் என்பதற்கு அந்த ஒற்றுமை உணர்வு தான் அடிப்படையாக இருக்கும். அதை எடுத்துக்காட்டாக கொண்டு அவர் பேசுகிறார். எங்கே போனாலும் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சிருக்காரு. அந்த கான்ஸ்டியூஷனை புக்கையே காமிச்சு அவர் பேசுகிற போதே மக்களிடத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பு உணர்வும் வருகிறது. இது தவிர்க்க முடியாது. எனவே அவர் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக உயர்ந்து வருகிறார். எதிர்காலத்தில் அவருக்கு பெரிய அளவுக்கு இந்திய அளவில் ஏற்கனவே நிறைய சுற்றுப்பயணம் போயிட்டார்.
இப்ப இன்னும் இது போன்று அமெரிக்காவுடன் திரும்பியவுடன் மறுபடியும் இந்த யாத்திரை தொடருமா என்பது தெரியவில்லை. மக்களிடம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை பெற்று வருகிறார் என்றே தெரிகிறது. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.